வெல்கம் டு டெல்டா வுட். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது கொடி படத்தோட ரிவ்யூ. இது வந்து தனுஷோட முதல் டபுள் ஆக்ஷன் மூவி. இந்த மாதிரியான டபுள் ஆக்ஷன் மூவிஸில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு 4-5 வகையான கதைகள் தான் இருக்கும். ஒரு கேரக்டர் வந்து நெகட்டிவ், ஒரு கேரக்டர் பாசிட்டிவ், ஒரு அப்பா கேரக்டர், மகன் கேரக்டர், இல்லைனா ஒரு ஆள்மாறாட்ட கதை, இந்த மாதிரி ஒரு 4-5 இதுக்குள்ளே வந்து அடக்கிடலாம் இந்த டபுள் ஆக்ஷன் மூவிஸை. இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கதை களத்தை எடுத்துகிட்டு தன்னோட நல்ல திரைக்கதை மற்றும் கிறிஸ்பியான ஒரு எங்கேயுமே போர் அடிக்காத ஒரு விஷயங்கள், அரசியல், அப்புறம் வந்து ஒரு சின்ன சோசியல் மெசேஜ், இதெல்லாம் கலந்து ஒரு ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு துரை செந்தில்குமார். அவருக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தனுஷோட கேரியரில் இது ஒரு முக்கியமான படம். தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்துட்டு வந்த தனுஷ்க்கு வந்து இது ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்குங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இது ஒரு எல்லா தரப்பு ஆடியன்ஸ், ஏபிசி எல்லா சென்ட்ரலையும் வந்து ரொம்ப நல்லா ஓடக்கூடிய ஒரு படம். எல்லாருக்கும் ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும். அவரோட கேரக்டர் தனுஷ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த 2 கேரக்டருக்கான அந்த சேஞ்ச் இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த அரசியல்வாதியாக வர அந்த கொடி கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பஞ்ச் டைலாக்ஸ் சொன்னால், அதாவது அதுக்கு பொருந்துற மாதிரியான பஞ்ச் டைலாக்ஸ், அவர் நடந்து வரும்போது அந்த ரசிகர்கள் கொடுக்குற அந்த ஆரவாரம் எல்லாமே வந்து ரொம்ப மெனக்கெட்டு பேக்ரவுண்டில் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சீன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. தனுஷ் ரசிகர்களுக்கு மட்டுமில்லை, ஒரு காமன் ஆடியன்ஸாக வந்து ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தனுஷ் வளர்ந்துட்டார். இந்த படம் ஒரு கேரியரில் முக்கியமான படம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அதுக்கப்புறம் த்ரிஷா இதில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு தனுஷுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டான ஒரு வெயிட்டான ரோல். என்னதான் இருந்தாலும் அந்த தனுஷோட அந்த ஆளுமைக்கு முன்னாடி அவங்கள வந்து ஒரு அந்தளவுக்கு 100% அவங்க நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாலும் அந்தளவுக்கு இப்போ படையப்பாவில் வந்து அந்த நீலாம்பரியாக வர்ற ரம்யா கிருஷ்ணன் வெளிப்படுத்தின அந்த ஒரு ஆக்ரோஷம், அந்த ஒரு இதை வந்து இவங்க முழுமையாக நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அந்த 100% வந்து வெளிப்படுத்த முடியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சரண்யா பொன்வண்ணன், காளி வெங்கட் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரண்யா பொன்வண்ணன் நம்ம சொல்ல வேண்டியதில் ஒரு நல்ல அம்மாவாக தன்னோட ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் அதுக்கப்புறம் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு மாரிமுத்துங்கிறவர், அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், கதையினோட ஒரு முக்கியமான ஒரு ரோல் எஸ்.ஏ. சந்திரசேகர், ஒரு அரசியல், அதாவது ஒரு கட்சியினோட தலைவராக வர்றாரு. அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல். அவரோட ரோலை வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வசனங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோ வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு கொடுக்குற அந்த பில்டப் வசனங்கள் வந்து அந்த ஆரம்பத்தில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து கொடுக்குற அந்த வசனங்கள், அந்த பில்டப் ஆகட்டும், இடையில வர்ற அந்த பஞ்ச் டைலாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஹீரோ செகண்ட் டைம் இன்ட்ரோ ஆவார். அதையும் வந்து ரொம்ப நல்லா வசனங்கள் மூலமாகவும், அதுக்கப்புறம் வர்ற பஞ்ச் வசனங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அவருக்கு அந்த கேரக்டர், அதுக்கு பில்டப், அதுக்கு தகுந்த மாதிரியான வசனங்கள் இருக்குது. அதாவது பஞ்ச் வசனங்கள் மட்டுமே நல்லா இருந்து மற்ற விஷயங்கள் ஸ்க்ரீன் பிளே இது நல்லா இல்லைன்னா அது வந்து ஒரு தனியாக ஒரு மாதிரியான அது வந்து வெற்றி பெறாது கண்டிப்பாக. ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை. அந்த கதைக்கு தகுந்த அதுக்கு தேவையான பஞ்ச் வசனங்கள் மட்டும் இருக்கிறனால எல்லா தரப்பு மக்களும் வந்து ஆடியன்ஸை வந்து ரொம்ப நல்லா ரசித்து பார்த்தாங்க. அது வசனம் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது. மியூசிக்கு பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர், ரொம்ப அரசியல் படத்துக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஈமான். அதுக்கப்புறம் முக்கியமான பங்கு வந்து எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா ஒரு எமோஷ்னல் கலந்த ஒரு பொலிட்டிக்கல் ப்ளஸ் எமோஷ்னல் எல்லாம் கலந்து வந்த ஒரு ஃபஸ்ட் ஹாஃப், ரொம்ப நல்லா ஃபஸ்ட் ஹாஃப். அதே வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தவறி இருந்தால் கூட அது வந்து போர் அடிக்கக்கூடிய ஒரு லென்த்தியான ஒரு விஷயங்கள் போயிருக்கும். அதாவது ஒரு பிரச்சனை வருது, அதுக்கான தீர்வு எல்லாமே காட்டிகிட்டு இருந்தால் வந்து அதில் செகண்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பாக லென்த்தியாக தான் போகும். அதை வந்து ரொம்ப கரெக்டான இடத்துல அந்த கிளைமேக்ஸை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய அந்த போர் அடிக்கிற அந்த விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காரு எடிட்டர். அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. பொதுவாக மொத்தமாக வந்து இந்த படம் வந்து எல்லாருமே எல்லா தரப்பு ஆடியன்ஸும் ரசிக்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த படத்துக்கு டெல்டா வுட்னோட மார்க் பார்த்திங்கன்னா 5க்கு 3. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.